வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.7 சம் நம்பர் 3. கேசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி C2H6 plus O2 implies that H2O plus CO2 என்ற வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்துக. இதுதான் கொஸ்டின். நல்ல கொஸ்டின், அருமையான கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா பார்த்துட்டு வாங்க. பை யூஸிங் கேசியன் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் C2H6 plus O2 implies that H2O plus CO2. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த கேசியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரேங்க் மெத்தட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் போட போகிறோம். அப்போ ரேங்க் மெத்தட்னா எப்படி செய்யணும்? முதல்ல AX = Bங்கிற ஃபார்மில் மாற்றணும். அதுக்கு அடுத்தது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதுக்கு அடுத்தது ரேங்க் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது எக்வாலன்ட் ஃபார்மை உருவாக்கிட்டு நம்ம பழைய மெத்தடு மாதிரி தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் கண்டினியூவாக நல்லா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான சம்மும் கூட. ஏன்னா இந்த சம்மு 12th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 முக்கியமான சம்மு. கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். இப்போ அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா C2H6 plus O2 implies that H2O plus CO2. அப்போ இது கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருக்குது. 4 உறுப்புகளை கொண்ட ஒரு சமன்பாடு தான் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 4 அன்னோன்ஸ் தேவை. அப்போ 4 அன்னோன்ஸ்னால் நம்மளாக பேர் வச்சுக்கிறதா, அந்த ரியல் நம்பர்ஸில் பேர் வச்சுக்கிறதா. அப்போ இது என்ன பண்ணணும்னா, இது அன்னோன்ஸ் தெரியாதனால இதை ஃபஸ்ட்டு டேர்மை X1, செகண்ட் டேர்மை X2, தேர்ட் டேர்மை X3, ஃபோர்த்து டேர்மை X4ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா அன்னோன் தெரியாது இல்லையா, அதனால் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு X1 C2H6 plus X2 O2 implies that X3 H2O plus X4 CO2. ஓகேப்பா, அப்படி எழுதிடணும்ப்பா. ஏன் எழுதுகிறோம்னா அப்போ தான் பேலன்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ X1, X2, X3, X4 இந்த 4 டேர்ம்ஸுக்கும் 4 வேரியபிள்ஸு, அதாவது 4 அன்னோன்ஸை என்ன பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணிடணும். இப்படி பண்ணின பின்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, கார்பனை தனியாக ஈக்குவேஷனாக பிரிக்கணும், ஹைட்ரஜனை தனியாக ஈக்குவேஷனாக பிரிக்கணும், ஆக்சிஜனை தனியாக ஈக்குவேஷனாக பிரிக்கணும். அந்த 3 ஈக்குவேஷனும் செப்பரேட் ஈக்குவேஷன், தனித்தனியாக பிரிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு எழுதலாமா? அப்போ கார்பன், அப்போ கார்பனுக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அப்போ கார்பன்னா இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா C2 என்பது 2 கார்பன். அப்போ ஆன்சர் எப்படின்னா 2x1. அப்போ C2க்கு முன்னால் என்ன இருக்குது, X1. அப்போ 2x1. இந்த சைடு அப்படியே பாருங்கப்பா. அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்பன், இதில் பார்த்தீங்கன்னா இது C2 கிடையாதுப்பா. அப்போ ஈக்குவல் டு போட்டுருங்கப்பா. போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்கா. அப்போ எத்தனை கார்பன், ஒரு கார்பன் இருக்குது. அப்போ 1, அப்போ 1 இருக்குது. அப்போ ஒரு கார்பன். இந்த X⁴ எழுதிடணும், X4 எழுதிடணும். அப்போ கார்பனை பொறுத்தளவுக்கு 2 கார்பன் இன்ட்டு X1, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கார்பன் இன்ட்டு X4 இப்படி எழுதிட்டான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் எழுதணும். அப்போ ஹைட்ரஜன் எழுதுகிறப்ப ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 6 போட்டு X1 அவ்வளோதான்ப்பா. அப்போ 6 போட்டு X1. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்கா. அப்போ H2ன்னா என்ன அர்த்தம், 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 ஹைட்ரஜன். அப்போ அன்னோன்ஸ் எவ்வளவு, X3. அப்போ 2x3 அவ்வளோதான்ப்பா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்புப்பா ஆக்சிஜன் எடுக்கணும்ப்பா. அப்போ 0 ஆக்சிஜன். அப்போ கார்பனுக்கு ஒரு ஈக்குவேஷன்,
ஹைட்ரஜனுக்கு ஒரு ஈக்குவேஷன், ஆக்சிஜனுக்கு ஒரு ஈக்குவேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சம். இந்த ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஓட்டுன்னு இருக்கா, அப்போ 2 ஆக்சிஜன், அப்போ 2 ஆக்சிஜன் போட்டு 2 போட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், x2 = அப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கப்பா, அப்போ ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜன் இங்கே இருக்குது, ஆக்சிஜன் இங்கே இருக்குது, அப்போ ஓ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஓங்கிறது 1, அப்போ 1 டைம்ஸு x3. அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு இந்த இடத்துல இருக்கா 2 டைம் 2 டைம்ஸு, அப்போ 2 x4. அவ்வளோதான்ப்பா. அப்போ கார்பனுக்கு தனியாக ஈக்குவேஷன் பிரிக்கணும், ஹைட்ரஜனுக்கு தனியாக ஈக்குவேஷன் பிரிக்கணும், ஆக்சிஜன் தனியாக ஈக்குவேஷன் பிரிச்சுட்டு இனிமேல் ஒரிஜினல் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்னது, ஆர்டராக எழுதணும். ஆர்டராக இருந்தால் மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வரையும் பாருங்கள். அப்போ 2x1 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x2 காணோம், அப்போ ப்ளஸ்ஸு 0x2 ப்ளஸ்ஸு 0x3 மைனஸ்ஸு 1x4 = 0. அப்போ இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வந்துடணும். அப்போ 2x1 + 0x2 + 0x3 - 1x1 எல்லாத்தையும் எழுதணும். அப்போ தான் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் வரும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்மளாக பேர் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதை பாருங்கள், 6x1 x2 இல்லை, அப்போ ப்ளஸ் 0x2 x3 இங்கிட்ட இடம் மாறினா -2x3. அப்போ இதில் x4ங்கிற வார்த்தையே இல்லையா, அப்போ ப்ளஸ் 0x4 = 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் x1 இல்லை, அப்போ 0x1 x2 இருக்குது, அப்போ ப்ளஸ் 2x2 x3 இங்கிட்ட இடம் மாறுமா, அப்போ -1x3. இந்த x2 இங்கிட்ட இடம் மாறுனா அப்போ -2x4 = 0. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ மொத்தத்தில் இது என்ன, கார்பன், கார்பனுக்கு ஈக்குவேஷன் வந்தாச்சு. இது என்ன, ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு ஈக்குவேஷன் வந்தாச்சு. இது என்னது, ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு ஈக்குவேஷன் வந்தாச்சு. இடது பக்கத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். எது இல்லையோ அதுக்கு 0 போட்டணும். இனிமேல் பழைய ரேங்க் மெத்தட் தான். அப்போ கேசியன் எலிமினேஷன் மெத்தட்னாவே என்ன அர்த்தம், AX = B ஃபார்மில் மாற்றணும், அதுதான் சொல்லியிருக்கோம். அப்போ AX = B ஃபார்மில் மாற்றணும். ஏன்னா பழையதான், A என்பது கெழுக்களை கொண்டது, X என்பது மாறிகளை கொண்டது, B என்பது கான்ஸ்டன்ட்டை கொண்டது, எல்லாமே தெரிஞ்சது தான். அப்போ இந்த இடத்துல வந்து 2 6 0, இந்த இடத்துல என்ன வரும், 0 0 2 0 0 2 தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தது 0 -2 -1 ஏற்கனவே நிறைய தடவை படித்தது தான். இந்த இது -1 0 -2 இதுதான் A என்ற மேட்ரிக்ஸை குறிக்கும். அது x1, இது வந்து x2, இது வந்து x3, இது வந்து x4. பழைய கிளாஸ்ல எக்ஸு ஒய் இஜெட்னு போட்டோம். இந்த இடத்துல 4 டேர்ம் வந்ததுனால x1 x2 x3 x4ன்னு போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை, அதே கான்செப்ட் தான். அதுக்கடுத்து இந்த சைடு கான்ஸ்டன்ட் வந்து 0 0 0. பழைய மெத்தடில் தான் செய்கிறேன், வேறு புதுசு எதுவுமே சொல்லலை. அப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இந்த அணி எழுத போகிறோம். அப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும்னு சொல்லியிருக்கான். அப்போ A என்ற அணியையும் B என்ற அணியையும் சேர்த்து எழுதுனா தான் வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி கிடைக்கும். அப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் A என்ற மேட்ரிக்ஸையும் Bங்கிற மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதுறதா வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு. அப்போ இது பூராமே A மேட்ரிக்ஸு, இது பூராமே B மேட்ரிக்ஸு ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. அதுக்கடுத்து ரேங்க் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணுன்னாவே முதல்ல வந்து எக்கோலன் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ எக்கோலன் ஃபார்ம் மாற்றணுன்னாவே இந்த 6 0 ஆகணும், ஆல்ரெடி 0 இருக்குது, இந்த 2 0 ஆகணும், அப்படின்னா தான் எக்கோலன் ஃபார்ம் கிடைக்கும். இந்த 6 0 ஆக்கணும்னாவே அந்த இடத்துல வந்து R1 யூஸ் பண்ணி தான் வந்து 0 ஆக்க முடியும். இதுக்கு என்ன ஆப்ரேஷன்னா R1 வந்து மாற்றக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்போ 2 0 0 -1 0. அப்போ R1 நோ சேஞ்ச்.
அப்போ R2 தான் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்பரை 0 ஆக்க போகிறோம். அப்போ R2 0 ஆக்கணும்னா R2 மைனஸ் 3R1ங்கிற ஆப்ரேஷனை அப்ளை பண்ணோம். ஏன் -3 போடணும்னா ஏற்கனவே 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணால் -6 வந்துடும். அப்போ கீழே வந்து +6 இருக்குது, ஆட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ வந்து R1ஐ 3ஆல் -3ஆல் மல்டிபிள் பண்ணி R2 ஆட் பண்ணோம், அவ்வளோதாப்பா. அப்போ 2 × -3 -6, அந்த இடத்துல 6 இருக்குது, கூட்டினா 0. அப்போ 0 × -3 எவ்வளவு, 0. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 0. அப்போ ஆன்சர் வந்து 0. 0 × -3 எவ்வளவு, 0. அந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, -2 இருக்குது, கூட்டினா -2. -1 × -3 +3, கீழே 0, ஆன்சர் வந்து 3. 0 × -3 0, கீழே 0 இருக்குது, அப்போ 0. அதுக்கடுத்து இதை 0 ஆக்கணும்னு சொன்னேன். அப்போ ஆல்ரெடி 0வில் இருக்குது, அப்போ அப்படியே எழுதிடணும். அப்போ 0 2 -1 -2 0. அப்போ என்ன ஒன்றா, ஃபஸ்ட்டு வந்து இதை 0 ஆக்க சொன்னால் ஆக்கிட்டான். அடுத்து இது 0 ஆயிடுச்சு. அடுத்தது இந்த 2 0 ஆக்கணும். அப்போ 2 0 ஆக்கணும்னா அதுக்கு மேலே R2 பார்க்கணும். R2வில் 0 இருக்குது, அப்போ கண்டிப்பாக இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணோம், இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு எக்வலன்ட் ஃபார்ம் வந்துடும். அப்போ R2 இன்டர்சேஞ்ச் R3. அப்போ 2 0 0 -1 0 அப்படியே இருக்கும்ப்பா. அப்போ ஆப்ரேஷன் இதுக்கு என்ன சொன்னேன், R2 இன்டர்சேஞ்ச் R3. அப்போ R3 மேலே எழுதுங்க, 0 2 -1 -2 0 எழுதிட்டிப்பா. அதுக்கடுத்து R2 கீழே எழுதுங்க, 0 0 -2 3 0. அப்போ இந்த ஆப்ரேஷன் கண்டிப்பாக நீ செய்யணும், R2 இன்டர்சேஞ்ச் R3. அதுக்கடுத்து வந்து எக்வலன்ட் ஃபார்மில் இருக்கான்னு கொஞ்சம் செக்அப் பண்ணுங்கள். அப்போ எக்வலன்ட் ஃபார்ம்னா என்ன, இது 0 இது 0 இது 0 வரணும். அப்போ 3 0 வந்துருச்சு. அப்போ எக்வலன்ட் ஃபார்முக்கு வந்தாச்சுனாவே ரேங்க் கண்டுபிடிச்சி எழுதணும். அப்போ ரேங்க் வந்து ஏக்கும் பிக்கும் ரேங்க் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன, ரேங்க் ஆஃப் ஏ பார் பி என்ன, என்னென்ன, இந்த 3 கண்டிஷனை கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும். ஏன்னா இதை வச்சு ஆன்சர் செய்ய போகிறோம். அப்போ ரேங்க் ஏங்கிறது வந்து இது பூராமே ரேங்க் ஏக்குரியது. அப்போ இப்போ ஏக்கமா பின்னா இது பூராமே வரும். அப்போ 1 லைன் 2 லைன் 3 லைன் மிச்சம் அப்படியே இருக்குது. அப்போ ரேங்க் 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பின்னா இந்த லைன் பூரா 3rd லைன் அப்படியே இருக்கு இல்லையா, அதுவும் 3 தான். அப்போ n என்பது அன்னோன்ஸ். அப்போ அன்னோன்ஸ்னாவே 4. 4ன்னு என்ன அர்த்தம், x1, x2, x3, x4. அப்போ 4 மாறி வச்சுருக்கோம் இல்லையா, அதான் வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் 4. இந்த ரேங்க் கண்டுபிடிச்சாவே அதை வந்து கம்பேர் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ கம்பேர் பண்ணுறப்ப என்ன வரும், ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பார் பி இஸ் ஈக்குவல் டு 3 லெஸ் தேன் n ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 4. அப்போ 4ஐ காட்டிலும் 3 குறைவாக இருக்கிறது. ஆகவே அப்போ ரேங்க் குறைஞ்சிருக்கு. அப்போ ரேங்க் குறைஞ்சாவே என்ன அர்த்தம், நிறையா ஆன்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வெளிப்படை அற்ற தீர்வுகள் உண்டு, எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு எழுதணும். அப்போ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்சி, therefore it has infinitely many solutions அப்படின்னு ஆன்சர் என்ன பண்ணோம், எழுதணும். அதாவது இந்த சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமைவு உடையது, மேலும் எண்ணற்ற தீர்வுகள் உண்டு, எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு முடிச்சார். அதுக்கடுத்து இது முடித்த பின்னால் என்ன பண்ணணும், அதுக்கடுத்து AX = B ஃபார்மில் மாற்றி அது சமன்பாடை உருவாக்கி அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்.
அப்போ இந்த லைனில் வந்து ஈக்குவேஷனை வந்து உருவாக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா x1 இது x2 இது x3 இது x4 இது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x2 x3 இல்லை, அப்போ நமக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது 2x1 மைனஸ் 1x4 = 0 ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 0 x1 கிடையாது, x2 இருக்குது, x3 இருக்குது, x4 இருக்குது. அப்போ இந்த இடம் எப்படி எழுதலாம்? 2x2 மைனஸ் 1x3 மைனஸ் 2x4 = 0 ஈக்குவேஷன் நம்பர் என்ன போடலாம்? 2. அடுத்து x1 இல்லை, x2 இல்லை, ஆனால் x3 இருக்குது, x4 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன போடலாம்னா மைனஸ் 2x3 ப்ளஸ்ஸு 3x4 = 0 ஈக்குவேஷன் நம்பர் 3. ரொம்ப சூப்பரான சமப்பு, அது நல்லா செய்யலாம். முதல்ல வந்து ரேங்கை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முக்கு வந்துட்டாவே அதுக்கடுத்து ஈக்குவேஷன் உருவாக்கும்ல, அதே தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே 1 2 3 ஈக்குவேஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே x⁴ ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட்ஸ் x4 = t அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளாம் வைக்கிறது தான், எதுக்கு வேணால் வைக்கலாம். இந்த x4லேருந்து ஆரம்பிப்போமே. அப்போ x4 = t என்க. அப்போ டீன்னு வச்சுட்டேன். அப்போ டீன்னு வச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க, ஃப்ரம் இதிலேருந்தே வாங்க, ஃப்ரம் 3 போடுங்க. அப்போ ஃப்ரம் 3, அப்போ மூணாவது ஈக்குவேஷன் போவோமே. அப்போ ஃப்ரம் 3, அப்போ மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போ மைனஸ் 2x3 ப்ளஸ் 3x4 = 0. அப்போ மைனஸ் 2x3 ப்ளஸ் 3t. அந்த x⁴ தானே t போட்டால், x4க்கு t போட்டோம் இல்லையா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுலேருந்து உருவாக்கலாம். அப்போ மைனஸ் 2x3, அப்போ மைனஸ் 2x3 = மைனஸ் 3t. இந்த அங்கிட்டு போயிருப்பா. அப்போ x3 இந்த மைனஸ் மைனஸுக்கும் அடிச்சிடலாமா? அப்போ x3 மட்டும் வேணும்னா அப்போ 3t/2. அப்போ x3 வேணும்னா அப்போ 2x3 = 3tனா அப்போ x3 என்பது எவ்வளவு? 3t/2ன்னு கிடச்சிருக்குப்பா. அப்போ இது வரைக்கும் x4க்கு என்னன்னு வச்சோம்? t வச்சோம். இப்போ x3க்கு என்ன கிடச்சிருக்கு? 3t/2 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து x2 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த x2 கண்டுபிடிக்கணும்னா எதை யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம் 2 எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த x2 வந்து கிடச்சிட போகுது. அப்போ ஃப்ரம் 2 எடுக்கலாமா? அப்போ ஃப்ரம் 2, அப்போ ஃப்ரம் 2னா 2ல் இருந்து. அப்போ ரெண்டாவது சாம்பாடு. அப்போ ரெண்டாவது சாம்பாடு பார்த்தீங்கன்னா 2x2 மைனஸ் என்ன அது போடலாம்? 2x2 மைனஸ் 1x3 மைனஸ் 2x4 = 0. இதில் பார்த்தீங்கன்னா x3 இருக்குது, x4 இருக்குது. அப்போ x3 கண்டுபிடிச்சிருக்கோம், x4ம் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் x2 கிடச்சிட போகுது. அதுக்கடுத்து 2x2 மைனஸ் அந்த x3க்கு மதிப்பு இங்கே இருக்கா. அப்போ என்ன இருக்குது? 3t/2 மைனஸ் இது 2. x4க்கு என்ன வச்சுருக்கோம்? t = 0. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ 2x2 மட்டும் வேணும்னா இந்த 2t அங்கிட்டு போனால் ப்ளஸ் 2t ப்ளஸ் இந்த 3/2 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 3t/2. இனிமேல் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறதா நம்மளுடைய வேலை. அப்போ 2 × 2 4t ப்ளஸ் 3t/2. இந்த இடத்துல 2x2. அதுக்கடுத்து இன்னொரு வேலையை பார்த்துக்கோங்கப்பா. அப்போ 2x2 என்பது எவ்வளோப்பா? 4t 3t 7t. அப்போ 7t/2. அப்போ x2 மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? நீயா யோசிப்பார். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ x2 மட்டும் வேணும்னா 7t/4. அப்போ 2 × 2 எவ்வளவு? 4. அப்போ 4ன்னு இந்த இடத்துல முடிச்சிடலாம். அப்போ இது வரைக்கும் எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சோம் யோசிச்சு பாருங்கள். அப்போ 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன வேல்யூ இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்களேன். அப்போ x2 என்பது 7t/4, x3 என்பது 3t/2, அப்போ x4 என்பது t. அப்போ 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இன்னும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அப்போ x1 மட்டும் கண்டுபிடிக்கணும்.
அந்த x1க்கு நம்ம வந்து முதல் ஈக்குவேஷன் எழுதுனாவே x1 வந்துட போகுது. அப்போ x2 வேல்யூ 7t/4, x3 வேல்யூ 3t/2, x4 வேல்யூ t. இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ x1 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அப்போ x1 மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் 1 எடுக்கிறீங்க. அப்போ ஃப்ரம் 1, அப்போ 2x1 மைனஸ் x4 = 0. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2x1 மைனஸ் t = 0. அப்போ 2x1 = எவ்வளோப்பா t. அப்போ x1 எவ்வளோப்பா, அப்போ t/2. அப்போ மொத்தம் 4 வேல்யூ தேவை. அந்த 4 வேல்யூமே என்ன கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இனிமேல் சொல்யூஷன் எழுதுகிறப்ப x1, y1, x1, x2, x3, x4 இந்த 4ஐயும் எழுதணும். இதான் வேரியபிளாக கொடுத்துருக்கோம். அப்போ x1 என்பது எவ்வளவு t/2, x2 இங்கே பார்க்கணும் 7t/4, x3 எவ்வளவு 3t/2, x4 எவ்வளவு t. இந்த இடத்துல வந்து t belongs to r. அப்போ t வந்து ஒரு ரியல் நம்பரை குறிக்கும். அப்போ ரியல் நம்பரை குறிக்கிறப்ப நம்ம ரியல் நம்பர் எந்த ஆன்சர் வேணாலும் போடலாம். ஆனால் பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்பது எப்பொழுதுமே x, y, z அது மாதிரி x1, x2, x3, x4ங்கிறது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வரக்கூடாது. அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வரக்கூடாதுன்னா கீழே வந்து நம்பர் வரக்கூடாது. அப்போ மேலே இருக்க நம்பர் என்ன போட்டால் கீழே இருக்கிறது கட்டாயம் பார்க்கணும். அப்போ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2, 4, 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 4 தான் எல்சிஎம். அப்போ 4 டீக்கு பதிலாக அப்ளை பண்ணால் கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே கேன்சல் ஆகிரும். அப்போ when t = 4, அப்போ டீக்கு வந்து 4ஐ பிரதியிடு. அப்போ 4 பிரதியிட்டு என்ன வரப்போகுதுன்னா 4/2, 7 × 4/4, 3 × 4/2, இந்த இடத்துல டீக்கு பதிலாக எவ்வளவு 4. 4 தவிர வேறு எந்த நம்பர் போட்டாலும் அடி ஆகாது, ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். அப்போ 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 4 நாள் சரியாயிருது. இது ஒரு தடவை, இது எத்தனை தடவை 2 தடவை. அப்போ 4 அப்படியே இருக்கும். அப்போ ஆன்சர் ஃபைனல்ஸாக பார்த்தீங்கன்னா 2, 7, எவ்வளோ மூவி 2 6, 4. இதுதான் எந்த வேல்யூ x1, x2, x3, x4னுடைய வேல்யூ. இது வரைக்கும் இந்த வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் எழுதுற ஞாபகம் இருக்கா, முன்னால் இருக்கு இல்லையா, அதில் போய் இதை ஃபில்லப் பண்ணால் தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்படியே ஆன்சரில் முடிக்க போகிறோம், கொஞ்சம் ரெடி ஆகிக்கங்க. அப்போ சமனாக்கப்பட்ட வேதியியல் சமன்பாடு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஏற்கனவே எழுதிக்கோம் இல்லையா, x1 C2H6 + H2O2 implies that x3 H2O + x4 CO2ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த x1க்கு வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எவ்வளவு 2. அப்போ 2 C2H6 + x2க்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்ல 7. அப்போ 7 எவ்வளவு 0.2 implies that x3க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், x3 வேல்யூ 6. அப்போ 6 H2O + x4க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4. இது CO2. இதுதான் அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சு தான் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல வந்து சும்மா எழுதி காமிச்சிறேன். அப்போ x1 எவ்வளவு 2, x2 எவ்வளவு 7, x3 எவ்வளவு 6, x4 எவ்வளவுப்பா 4. இந்த 4 வேல்யூ தான் என்ன பண்ணியிருக்கேன் அங்கே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த 4 வேல்யூ தான் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஈக்குவேஷன் வந்து x1, x2, x3, x4க்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான சம்மு, கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இதனுடைய தொடர்ச்சி வந்து ஒர்க்டே எக்ஸாம்பிள் வருது, நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.39 கேசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி பின்வரும் வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமப்படுத்துக. அப்போ C5H8 + O2 implies that CO2 + H2O. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன். இதனுடைய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க.
நம்ம ப்ரீவியஸ் சம்மு பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். அப்போ எக்ஸாம்பிள் 1.39, by using Gaussian elimination method, balance the chemical reaction equation C5H8 plus 02 implies that CO2 plus H2O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மெத்தடெலாம் செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். ஏன்னா இந்த 2 சம்மே ஒரே வீடியோவில் தான் வந்திருக்கு. அதனால் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி செய்யணும். இந்த சம்மு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ 5 மார்க் வாங்குற மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கணும், நல்லா தயார்படுத்திக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் எக்ஸு ஒய்இ இஜெட் அப்படி வரணும். இந்த இடத்துல கெமிக்கல் ஈக்குவேஷனால் நம்ம இந்த வேரியபிளை பூத்தணும். அப்போ இங்கே 1 2 3 4 4 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த 4 டேர்ம்ஸ்லையுமே வேரியபிள் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், x1 x2 x3 x4ங்கிற வேரியபிளை மல்டிபிள் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி முதல் டேர்மில் x1 யூஸ் பண்ணுங்கள், ரெண்டாவது டேர்மில் x2 யூஸ் பண்ணுங்கள், மூணாவது டேர்மில் x3 யூஸ் பண்ணுங்கள், நாலாவது டேர்முக்கு x4 யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ x1 x2 x3 யூஸ் பண்ணி செய்யணும். அப்போ இந்த இடத்துல x1 இன்ட்டு C5H4 ப்ளஸ் x2 இன்ட்டு O2 implies that x3 இன்ட்டு CO2 ப்ளஸ் x4 இன்ட்டு H2O. அப்போ தனியாக தெரியறதுக்காண்டி தான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன செய்கிற நீயே, x1 x2 x3 x4 மல்டிபிள் பண்ணிடுறோம், மறந்துடாதீங்கப்பா. மல்டிபிள் பண்ணிவிட்டு கார்பனை பூரா தனியாக பிரித்து எழுதணும், ஹைட்ரஜனை தனியாக பிரித்து எழுதணும், ஆக்சிஜனை தனியாக பிரித்து எழுதணும். அப்போ பிரித்து எழுதி ஈக்குவேஷனை உருவாக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனை பிரித்து எழுத போகிறோம். அப்போ கார்பனை சீனு போட்டால் போதும். அப்போ கார்பன், இதுதான் கார்பன். அப்போ கார்பன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 இருக்கா. அப்போ இந்த இடத்துல 5x1. அப்போ 5x1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்பன் இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ 5x1 ஓகேப்பா இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா இந்த இடத்துல கார்பன் 1 டைம்ஸ் இருக்கா. அப்போ ஒன்று இருக்குது. அப்போ 1x3 அப்படி போட்டுக்கணும்ப்பா. அப்போ வேறு இடம் எங்கேயுமே இல்லைப்பா. அப்போ 5x1 ஈக்குவல் டு 1x3. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஹைட்ரஜன் H போட்டால் போதும். அப்போ ஹைட்ரஜன் இந்த இடத்துல இருக்கா, H 8. அப்போ 8 தடவை ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 8x1. அப்போ 8x1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹைட்ரஜன் அவ்வளோதான் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இங்கே இல்லை. அப்போ இந்த இடத்துல இருக்கா. அப்போ 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ H2 இருக்குல்ல, அப்போ 2 தடவை. அப்போ 2x4 அப்படி எழுதியனுப்பா. அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன்னா என்ன சொல்ல வர்றோம், ஓன்னு எழுதிக்கங்க. அப்போ இது ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் இந்த டேர்மில் இல்லை. அப்போ இங்கே மட்டும் இருக்கா. அப்போ இந்த இடத்துல இருக்கிறனால எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்கணும், அதான் முக்கியம். 2 டைம்ஸு. அப்போ 2 தடவை இருந்தால் என்ன எழுத போகிறோம், 2x2 இருந்தா. அப்போ x2க்கு பக்கத்தில் தானே இருக்குது. அப்போ 2x2 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ கவனிச்சு எழுதணும். அப்போ 2 தடவை x3. அப்போ 2 டைம்ஸ் x3. இன்னொரு தடவை வந்ததுனால ப்ளஸ்ஸு. இது 1 டைம்ஸ்னு அர்த்தம், ஒரு தடவை. அப்போ ஒரு தடவை x1. இதை மட்டும் நீ தப்பு இல்லாமல் எழுதிட்டா கண்டிப்பாக நீ ஆன்சர் ஈஸியாக பண்ணிடுவ. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் தப்புனாவே எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும். அப்போ கார்பன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அடுத்து ஆக்சிஜன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை உருவாக்க போகிறோம். இது கார்பனுக்குரிய ஈக்குவேஷன், இது ஹைட்ரஜனுக்குரிய ஈக்குவேஷன், இது ஆக்சிஜனுக்குரிய ஈக்குவேஷன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வரும். அப்போ 5x1 இதில் எது இல்லை, யார் இல்லைன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x2 இல்லை. அப்போ ப்ளஸ் 0x2. அதுக்கடுத்து x3 இடம் மாற்றினா அப்போ -x3. அதுக்கடுத்தது 0x4.
இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், மறந்துடாமல் மாற்றிடணும். அதுக்கடுத்து இந்த லைனில் பார்த்தீங்கன்னா x2 இல்லை, x3 இல்லை. அப்போ 8x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் இது 0x3, இது மைனஸ் 2x4 இங்கிட்டு வந்தால் மைனஸ் 2x4 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கடுத்து ஆக்சிஜன் எழுதுனா x1 காணாம். அப்போ 0x1 ப்ளஸ் 2x2, இந்த இடம் மாறினா மைனஸ் 2x3 மைனஸ் 1x4 இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு 3 ஈக்குவேஷனை வந்து உருவாக்கின பின்னால், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், உருவாக்கின பின்னால் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்முக்கு மாற்றணும். மாற்றின பின்னால் அது ரேங்க் கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ முதல்ல ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மில் மாற்றணும். அப்படி மாற்றுறப்ப என்ன வரப்போகுது நல்லா கொஞ்சிக்கோங்க. 5 8 0 0 0 2, இது -1 0 -2 0 -2 1 -1. ஓகே, இதை அப்படியே எழுதிடணும்ப்பா. இதுதான் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது கெழுக்களை கொண்ட அணின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து x1 x2 x3 x4ன்னு ஏற்கனவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது ஏற்கனவே தெரிஞ்சனால அப்படி எழுதிட்டேன். இது வந்து 0 0 0 கான்ஸ்டன்ட்டை பூரா எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி எழுதின பின்னால் விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும். விரிவுபடுத்தப்பட்டினா அணினா எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ ஏயையும் பியையும் ஜாயின் பண்ணி எழுதக்கூடிய அணி தான் இது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான். அப்போ 5 8 0 0 0 2 -1 0 -2 0 -2 -1 0 0 0 எழுதின பின்னால் ரேங்க் கண்டுபிடிக்கணும். இது R1, இது R2, இது R3. அப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும்னாவே எக்கோலன் ஃபார்ம் மாற்றணும். அப்போ எக்கோலன் மாற்றணும்னாவே 8 முதல்ல 0 ஆக்கணும். அப்போ R1 எதுவும் செய்ய வேணாம். 5 0 -1 0 0, இது 8 0 0 -2 0. இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது எழுதியாச்சு. இப்போ சின்ன ஒரு சேஞ்சு. அப்போ R2வில் பார்த்தீங்கன்னா R2/2ன்னு போடலாமா, /2/2ன்னு போட்டுருங்க. ஏன்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஈஸியாக பண்ணிடலாம்ல, அதுக்காண்டி தான் சொன்னேன். அப்போ R2வை வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து ரேங்க் கண்டுபிடிப்போம், அது கொஞ்சம் ஈஸியாக வரும். அப்போ இது எவ்வளோப்பா, 0 0, இது 2 -2 -1 0. ஒரு சின்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ R2/2 போட்டிருக்குன்னா R2 போலாக அப்படி போட்டால் கொஞ்சம் ரேங்க் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக வரும், அதுக்காண்டி போட்டிருக்கேன். அது போடாமையும் டேரெக்டாக போடலாம், போட்டும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 5, இது எவ்வளோவா 4, இது 0, இது 0, இது 0, இது 2, இது -1. அதுக்கடுத்து என்னப்பா வரப்போகுது, 0 -1 0 -2, அவ்வளோதான். -1 0 -2, இந்த இடம் 0 -1, இது -1, இது 0 0 0, அவ்வளோதான். எழுதிட்டு ரேங்க் வந்து சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது போட்டிருக்கேன். இது போடாமையும் செய்யலாம், போட்டு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லைன் R1, இது R2 R3. இப்போ வந்து இந்த 4 வந்து 0 ஆக்க போகிறோம். அப்போ 4 0 ஆக்குறப்ப இது 5, இது 0, இது -1, இது 0, இது 0 அப்படியே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்ப்பா, இந்த R2 வந்து 0 ஆக்க போகிறோம். அப்போ R2வை 0 ஆக்கணும்னா இங்கே பாருங்கள் 5 4ன்னு இருக்கா, அப்போ 5 4 அப்படியே வச்சுக்கோங்கப்பா. அப்போ 5 4 அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், R2 - R1. அப்போ அந்த R2 போலாக 5 R2 - 4 R1ங்கிற அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து மைண்டில் வச்சு செஞ்சால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் வந்து நான் எழுதியே காமிச்சிட்றேன். அப்போ 5R2, R2வை 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 × 5 எவ்வளோப்பா, 20. 0 × anything 0, 0 × 5 0, -1 × 5 -5.
அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், 0 இன்ட்டு சம்திங் 0. அப்போ -5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம், -4R1 -4R1. அப்போ -4ஐ R1ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ 5 இன்ட்டு -4 எவ்வளோப்பா, -20. 0 இன்ட்டு -4 0. -1 இன்ட்டு -4 +4. 0 இன்ட்டு எனிதிங் இது 0. அதுக்கடுத்து 0 இன்ட்டு எனிதிங் 0. அவ்வளோதான். இதெல்லாம் மைண்டில் வச்சு போட்டால் கொஞ்சம் சிரமமாக இருக்குனால எழுதி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது, 5R2 -4R1. இந்த ஆப்ரேஷனை ஆட் பண்ணால் 0 0 இது 4 -5 0. அப்போ இதைத்தான் இந்த இடத்துல எழுத போகிறேன், ஞாபகம். அப்போ எழுதுனா என்ன வரப்போகுதுப்பா, 0 0. அதுக்கடுத்து என்ன வரப்போகுது, 4 -5 0. அதுக்கடுத்து R3 நோ சேஞ்ச் அப்படி எழுதிடலாம். அப்போ 0 2 -2 -1 0. இதை அப்படியே எழுதியாச்சுப்பா. இப்போ எக்கோலன் ஃபார்முக்கு வரணும்னு முதல் சொன்னால், அப்போ 0 இங்கே 0 இங்கே 2 வந்திருக்கு. இதை 0 மாற்றோம்னா மேலே பார்த்தா அதுவும் 0. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. R2 இன்டர்சேஞ்ச் R3ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்கோலன் ஃபார்முக்கு வந்துட போகுது. அதுதான் வந்து இந்த சம்மில் வந்து நீ கவனிக்கப்பட வேண்டியது. R2வையும் R3யையும் மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 5 0 -1 0 0. இதை மாற்றி போட்டால் எவ்வளோ வருது, 0 2 -2 -1 0. அதுக்கடுத்து மாற்றி போட்டால் 0 0 4 -5 0. இது வந்து A பார் B. இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா இது பூரா ஏக்குரியது, இது பூரா பிக்குரியது. அப்போ ரேங்க் ஆஃப் A = ரேங்க் ஆஃப் A பார் பின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நல்லா கொஞ்சிக்கோங்க, ஆன்சர் வந்து முடியும் தருவாயில் வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சிக்கோங்க. அப்போ ரேங்க் ஆஃப் A எவ்வளோப்பா, 3. ரேங்க் ஆஃப் A பார் B எவ்வளோப்பா, அதுவும் 3 தான். ஏன்னா 1 லைன் 2 லைன் 3 லைன் மிச்சம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன எவ்வளோப்பா, என்ன 4. 4ன்னா என்னது, x1, x2, x3, x4. இந்த 4 வேரியபிள் இருக்கனால இது வந்து 4ன்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், ரேங்கை கம்பேர் பண்ணோம். அப்போ ரேங்க் ஆஃப் A = ரேங்க் ஆஃப் A பார் B = 3 லெஸ் தேன் n = 4. அப்போ ரேங்கை காட்டிலும் n அதிகமாக இருக்குது. அதாவது n வந்து 4, ரேங்க் வந்து 3. அப்போ இது வந்து எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். இட் ஹேஸ் எ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அப்போ இட் ஹேஸ் எ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். therefore எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அதுக்கடுத்து வந்து ஈக்குவேஷனை உருவாக்கணும். அப்போ ஈக்குவேஷன்னா இது 5x1 + 0x2 - x3 0x4 = 0. இப்படி ஈக்குவேஷனை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா நல்லா கொஞ்சிக்கோங்க, இந்த ஈக்குவேஷனை உருவாக்க போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. 5x1 இது வந்து x2 கிடையாது. அதுக்கடுத்து -1x3 x4ம் கிடையாது, = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1னே வச்சுக்கலாம், ஏற்கனவே வச்சாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல கூட 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதைத்தான் வந்து நம்ம ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம் சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது வந்து x1 இல்லை, அப்போ x2 தான் இருக்குது. அப்போ 2x2 மைனஸ், அதுக்கடுத்து அந்த இடத்துல என்ன இருக்குது, -2x3 - 1x4 = 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கடுத்து இது x1 இல்லை, இது x2 இல்லை, x3 x4 மட்டும்தான் இருக்குது. அதைத்தான் வந்து எழுத போகிறேன். அப்போ வந்து 4x3, அப்போ 4x3 - 5x4 = 0. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் எத்தனை, 3. அங்கே 1 2 3 வச்சுருந்தா பரவாயில்ல, இந்த இடத்துல 1 2 3 தான் முக்கியமானது. இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும்.
அந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப ஏதேனும் ஒரு ஈக்குவேஷனில் வந்து இந்த டீங்கிற அப்ளை பண்ணோம். x1 டீன்னு வைக்கலாம், x2 டீன்னு வைக்கலாம், x3 டீன்னு வைக்கலாம், x4 டீன்னு எதை வேணாலும் வைக்கலாம். டீங்கிறது வந்து ஒரு ரியல் நம்பர் தான். நம்ம வழக்கமாக x4 தான் வந்து டீன்னு வச்சு பழகிருக்கோம். அதனால் லெட் x4 ஈக்குவல் டு டீன்னு வைக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. லெட் x4 ஈக்குவல் டு டி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி என்பது ரியல் நம்பர், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டி பிலாங்ஸ் டு ஆர். எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். நம்ம வந்து இது சால்வ் பண்ண போகிறோம். அடுத்த பேஜில் இதை எழுதி சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். அப்போ x4 ஈக்குவல் டீன்னு வச்சோமா, அப்போ டி பிலாங்ஸ் டு ஆர் ஃப்ரம் 3 மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 4x3 மைனஸ் 5x4 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ 4x3 மைனஸ் 5x4 போல டி அப்ளை பண்ணால் ஈக்குவல் 0. அப்போ 4x3 ஈக்குவல் டு 5t. அப்போ x3 மட்டும் வேணும்னா 5t/4. இது x3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் x4 வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? டீன்னு தெரியுமா? இதுவும் தெரியும். x4 வேல்யூ டீன்னு தெரியும். அப்போ 2 வேல்யூ கைவசம் வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஃப்ரம் 1 எடுங்க. இப்போ ஃப்ரம் 1 எடுத்தால் ஆன்சர் வந்து இன்னும் ஈஸியாக கிடைக்கும். அப்போ ஃப்ரம் 1 எதை வேணால் எடுக்கலாம். ஆன்சர் எளிமையாக கிடைக்கிற மாதிரி எடுங்க. அப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 5x1 மைனஸ் x3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 0. அதுதான் ஒன்றாவது ஈக்குவேஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5x1 தெரியாது, மைனஸ் x3 தான் தெரியும் இல்லையா? அப்போ 5t/4 ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ 5x1 ஈக்குவல் டு 5t/4. இந்த 5 கூட கட் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா இடது பக்கம் வலது பக்கம் கேன்சல் ஆகிடும். அப்போ x1 எவ்வளோப்பா? t/4. அப்போ x1 வந்தாச்சு. அப்போ x2 மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரம் 2 அப்ளை பண்ணுங்களேன், என்ன வருதுன்னு பாருங்கள். ஃப்ரம் 2 ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுங்க. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தா என்ன வருதுப்பா? 2x2 மைனஸ் 2x3 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு ஆன்சரை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2x2 மைனஸ் 2x3 வேல்யூ தெரியும் இல்லையா? 5t/4. இதுதான் வந்து செகண்ட். இது x3 வேல்யூ. இது x4 வேல்யூ எவ்வளவு? t. அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இனிமேல் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 டைம்ஸு இது 2 டைம்ஸ் இங்கனோட கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நல்லது. அப்போ ஆன்சர் என்னப்பா வருது? 2x2 மைனஸ் 5t மைனஸ் t ஈக்குவல் டு 0. இதை மறுபடியும் சிம்பிளி பை 2 வருது இருக்குல்லையா? அங்கே 2 டைம்ஸ் இருக்குல்லையா? பை 2 அப்படியே போட்டுருங்க. இதை அந்த சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ 2x2 ஈக்குவல் டு மைனஸ் டி அங்கிட்டு போனால் ப்ளஸ் டி ப்ளஸ் 5t/2 வந்து 5t/2 ஆயிரும். அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன வரப்போகுது பாருங்கள். அப்போ 2x2 ஈக்குவல் டு இங்கே 5, இங்கே என்ன வரப்போகுது? 2. அப்போ 2t இன்ட்டு எவ்வளவு? 2t. 2t ப்ளஸ் 5 எவ்வளவு? 7t. அப்போ 2t ப்ளஸ்ஸு 5t/2. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7t/2 எழுதலாமா? அப்போ அடுத்த பேஜ் கூட எழுதுறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. 2x2 ஈக்குவல் டு 2t ப்ளஸ் 5t/2. அப்போ 7t/2. அப்போ 7t/2. அப்போ இது 2x2. அப்போ இந்த x2 மட்டும் வேணும்னா 7t/2 இன்ட்டு 2 இது மல்டிபிள் டிவைடாக பண்ணிடுங்க. அப்போ x2 என்பது 7t/4. தேர்ஃபோர் x1, x2, x3, x4 முதல்ல தொகுத்து எழுதுங்க. அப்போ x1ங்கிறது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? அப்போ x1 வேல்யூ பார்த்தீங்கன்னா t/4னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. x2 வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோமா? என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், 7t/4. x3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
அப்போ x3 வேல்யூ என்பது 5t/4. அதுக்கடுத்து x4 வேல்யூ இப்போ எவ்வளோப்பா t. அப்போ x1 என்பது t/4, x2 என்பது 7t/4, x3 என்பது 5t/4, அடுத்து x4 என்பது t. இந்த இடத்துல t belongs to r. அப்போ இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ராக்ஷனில் வராது. அதனால் மறக்காமல் என்ன பண்ணால் அதாவது ஃப்ராக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ 4ங்கிற நம்பர் எடுத்து நம்மளால் டிவைட் பண்ணால் தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா கீழே டிவைடிங் 4 தானே இருக்குது. அப்போ புட் t is equal to 4 4ன்னு வைங்கப்பா. அப்போ 4ன்னு வச்சா என்ன ஆகும் 4/4 கமா அப்போ 7 இன்ட்டு டீக்கு போல 4 இந்த பேலன்ஸில் t இருக்குது. அடுத்து 5 இன்ட்டு 4/4 இது வந்து 4 அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். டீக்கு போல 4 அப்ளை பண்ணிட்டேன். 4 ஏன் அப்ளை பண்ணுறேன்னா அப்போ தான் ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஒரு 4 4 கேன்சல் 4 கேன்சல். அப்போ ரிமைண்டர் எழுதுங்க 1, 7, 5, 4. அப்போ 1, 7, 5, 4ங்கிற ஆன்சரில் வந்து எது முடிச்சிருக்கோம் x1, x2, x3, x4ன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா, அதுக்கு போயிடணும். அப்போ அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் என்ன அதுதான் முக்கியமானது. அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனை வந்து எழுத போகிறோம். அப்போ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அதாவது சமானதப்பட்ட அதாவது சமப்படுத்தப்பட்ட வேதியியல் சமன்பாடு. சமப்படுத்தப்பட்ட வேதியியல் சமன்பாடு அதாவது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன அதுதான் சம்மு கொடுத்தாங்க இல்லையா. அந்த சம்மை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படியே நோட் பண்ணுங்கள். அந்த சம்மு என்ன கொடுத்தாங்க, சம்மு கொடுத்ததில் x1, x2, x3 எழுதணும் இல்லையா. அதை மறுபடியும் அப்படியே எழுதணும். அப்போ தான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x1 C5H8 plus x2 O2 implies that x3 CO2 plus அதுக்கடுத்து என்னது x4 H2O. எனக்கு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது அதனால் எட்டி பார்த்து எழுதிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ x1 C5H8 plus x2 O2 implies that x3 CO2 plus x4 H2O. இப்போ தான் வந்து இந்த இடத்துக்கு நல்லா கவனிங்க. இந்தது x1க்கு 1, அதுக்கடுத்து x2க்கு எவ்வளோப்பா 7, x3க்கு எவ்வளோப்பா 5, அதுக்கடுத்து x4 எவ்வளோப்பா 4. இதை அப்படியே எழுதிட்டு பேலன்ஸ் பண்ணி போட வேண்டியதான். அப்போ இது C5H8 plus 7 இது எவ்வளவு O2 implies that இது CO2 plus H2O இப்படின்னு வந்து ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் சமப்படுத்தப்பட்ட வேதியியல் சமன்பாடு C5 இந்த ஒன்றை கூட கட் பண்ணிட்டு கூட நான் ஆன்சர் எழுதுகிறேன். அப்போ C5H8 plus 7O2 implies that 50CO2 plus 4H2O அப்படின்னு முடிச்சிடணும். இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈக்குவேஷன். இந்த வீடியோவில் வந்து 2 ஈக்குவேஷன் வந்து வந்திருக்கு, அதாவது 2 சம்மு வந்திருக்கு. அந்த 2 சம்முமே வந்து நல்ல வலுவான சம்மு தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா செஞ்சு பாருங்கள், அப்போ தான் வந்து இது ஈஸியாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப ஈஸின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா செய்வாங்க பசங்கள்லாம், ப்ராக்டிஸ் நல்லா கொடுப்பாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லா பேருமே நல்லா செய்வாங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த முதல் சாப்டர் வரக்கூடிய சம்முலேயே இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.